வணக்கம். சமூகத்தில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். கெரண்டியில பேருந்து விபத்து குறித்து ஆராய விசேட போலீஸ் குழு நியமனம். நாட்டில் மீண்டும் உப்புக்கு தட்டுப்பாடு, விலையும் உயர்வு. வெசாக் பண்டிகையில் நடக்கும் மோசடி குறித்து பொதுமக்களுக்கு போலீசார் எச்சரிக்கை. பணத்தை வழங்கியவரையும் விலைக்கு வாங்கப் போவதில்லை. கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தியை ஆட்சி அமைக்கும் விஜிதகேர திட்டவட்டம். சுமார் 100 உள்ளூராட்சி மன்றங்களில் எமது ஆதரவின்றி எவராலும் ஆட்சி அமைக்க முடியாது. சுதந்திர கட்சி கருத்து. ரணிலுக்கு இருந்த தட்டுணிவு அனுரவுக்கு கிடையாது. விமல் வீரவன்ச விமர்சனம். தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக உள்ளூராட்சி மன்றங்களில் கட்சி சார்பற்ற ஆட்சி அமைக்க ஒன்றிணையுங்கள். தயாசிரி அழைப்பு. ஜாலில் நடந்த கொடூரம். பெற்ற பிள்ளைக்கு உணவில் நஞ்சு கலந்து கொடுத்த தந்தை. மின்சார சபை தலைவர் பதவி விலகவில்லை. அமைச்சு மறுப்பறிக்கை. உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் குறைக்கப்பட்ட எரிபொருள் கொடுப்பனவு. பிரதான அனுசரணை வழங்குவோர் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோரின் ஓன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகலவிதமான பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள், பழ வகைகள், சிறு தானியங்கள், எண்ணெய் வகைகள், பூஜை பொருட்கள், அன்றாட வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பல். ரம்படி ஹெரண்டிகில பகுதியில் பேருந்து ஒன்று பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளான சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹண தலைமையில் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் மேலும் 4 சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளும் உள்ளடங்குவதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியவின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. பேருந்து விபத்துக்கான காரணங்கள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்கும் நோக்கில் மேற்படி குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்துக்கு வழிவகுத்த பல அடிப்படை அம்சங்களை உள்ளடக்கிய விசாரணைகளை சம்பந்தப்பட்ட குழு முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளது. மேலும் எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துக்களை தடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த யோசனைகளையும் சமர்ப்பிக்குமாறு பதில் போலீஸ் அதிபர் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. உப்பு இறக்குமதி தாமதமானதன் காரணமாக சந்தையில் உப்பு தட்டுப்பாடு நிலவுவதாக உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. 30 மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்திருந்த போதும் அது தாமதமாகியுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் கனகு அமரசிங்க தெரிவித்தார். இதன் காரணமாக சந்தையில் உப்பு தட்டுப்பாட்டை காணக்கூடியதாக உள்ளதாக அவர் தெரிவித்தார். எதிர்வரும் வாரத்தில் குறித்த உப்பு தொகை கிடைத்த பின்னர் உப்பு தட்டுப்பாடு கட்டுப்படுத்தப்படும் என உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் மேலும் தெரிவித்தார். இதற்கிடையில் சந்தையில் உப்பு விலையும் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் மற்றும் வியாபாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். 1 கிலோகிராம் உப்பை 450 முதல் 500 ரூபாய் வரை விலையில் விற்பனை செய்ய வர்த்தகர்கள் முயற்சிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வெசாக் பண்டிகையை முன்னிட்டு இலவசமாக இணைய வசதி வழங்கும் தானம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பகிரப்படும் போலி விளம்பரங்கள் குறித்து மிகவும் கவனமாக இருக்குமாறு போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதற்கமைய இலவச இணைய வசதிகள் மற்றும் 50 GB டேட்டா வழங்குவதாக கூறி மோசடி தகவல் ஒன்று வேகமாக பரவி வருவதாக இலங்கை போலீசார் அறிவித்துள்ளனர். இலவச இணைய வசதியை வழங்குவதற்கு உங்களது OTP இலக்கத்தை பதிவு செய்யுமாறு சமூக ஊடகங்களில் பகிரப்படும் போலி விளம்பரங்களிடமிருந்து விலகி இருக்குமாறு போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறான போலி விளம்பரங்களை நம்பி உங்களது OTP இலக்கத்தை அதில் பதிவு செய்ய வேண்டாம் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இவை அனைத்தும் போலியானவை எனவும் அவ்வாறு தகவல்கள் வரும் செயலிகளில் தங்கள் தனிப்பட்ட தரவை உள்ளிடக்கூடாது என இலங்கை போலீசார் தங்கள் பேஸ்புக் கணக்கில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளனர். கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தியை ஆட்சியமைக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியால் ஆட்சியமைக்க முடியாது என வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜிதகேர தெரிவித்துள்ளார். கம்பகாவில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பதையே பெரும்பாலானவர்கள் எதிர்பார்த்து இருக்கின்றனர். கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து அதிகளவான உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர். 48 உறுப்பினர்கள் எமது கட்சியை சேர்ந்தவர்கள். ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து 29 உறுப்பினர்கள் மாத்திரமே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர். அவர்களது மாநகர மேயர் வேட்பாளர் தொகுதியில் தோல்வியடைந்துள்ளனர்.
தேசிய மக்கள் சக்தியில் இளம் வேட்பாளருடன் போட்டியிட்டு அவர் தோல்வியடைந்திருக்கின்றார். தொகுதியில் மேஜர் வேட்பாளர் தோல்வியடைந்துள்ள நிலையிலும் மாநகர சபையில் ஆட்சி அமைக்கப் போவதாக கூறுவதற்கு வெட்கமில்லையா? அவர்கள் முயற்சித்தாலும் அதற்கான வாய்ப்பு இல்லை. கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தியை ஆட்சி அமைக்கும். மாநகர சபை, நகர சபை அல்லது பிரதேச சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு தேசிய மக்கள் சக்திக்கும் ஜாருக்கும் எந்த சிறப்புரிமைகளையோ பணத்தையோ வழங்கி எவரையும் விலைக்கு வாங்கப் போவதில்லை என்பதை பொறுப்புடன் கூறிக்கொள்கின்றேன். உறுப்பினர்களை விலைக்கு வாங்கும் மோசமான பழைய முறைமை எமது அரசாங்கம் ஒருபோதும் பின்பற்றாது என்றார். உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கு ஏனைய கட்சிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு அப்பால் ஏனைய கட்சிகளின் ஆதரவுடன் நாம் ஆட்சி அமைப்பது குறித்து அவதானம் செலுத்தியுள்ளோம் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் லசந்த அழகியவண்ண தெரிவித்தார். அந்த வகையில் 40 உள்ளூராட்சி மன்றங்களில் எம்மால் ஆட்சி அமைக்க முடியும் என தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உள்ளூராட்சி மன்றங்களில் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் அடிப்படையில் சபைகளை நிறுவுதல், கூட்டணி அமைத்தல் குறித்து அரசியல் குழு கூட்டத்தில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. கட்சியின் கொள்கை ரீதியான தீர்மானத்திற்கு அமையவே உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவர். ஏனைய கட்சிகள் சபைகளை அமைப்பதற்கு எமது ஒத்துழைப்பு அத்தியாவசியமானதாகும். அத்தோடு சில உள்ளூராட்சி மன்றங்களில் ஏனையோரின் ஒத்துழைப்புடன் எமக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமை கூட காணப்படும். இது தொடர்பிலும் நாம் அவதானம் செலுத்தியிருக்கின்றோம். சில தரப்பினருடன் பேச்சுவார்த்தைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சுமார் 100 உள்ளூராட்சி மன்றங்களில் எமது ஆதரவின்றி எவராலும் சபைகளை நிறுவ முடியாது. எவ்வாறு இருப்பினும் நாம் ஜாருக்கு ஆதரவு அளிப்பது என்பது குறித்து இன்னும் தீர்மானிக்கவில்லை என தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியா தொடர்பான ஒரு சில விடயங்களில் தத்துணிவுடன் செயற்பட்டார். அந்த தத்துணிவு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கிடையாது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்தார். கொழும்பில் நேற்று மத வழிபாட்டில் ஈடுபட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். பெரும்பான்மை பலம் உள்ளது என்று ஆணவத்தில் அரசாங்கம் தான் தோன்றித்தனமாக செயற்படுகின்றது. 2020ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்து கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கத்திற்கும் பெரும்பான்மை பலம் இருந்ததையும் அந்த பலம் 2 ஆண்டுக்குள் பலவீனமடைந்ததையும் அரசாங்கம் நினைவில் கொள்ள வேண்டும். பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தத்தை பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிப்பதாயின் அதற்கு இந்தியாவின் அனுமதியை பெற வேண்டும் என்று ஜனாதிபதி குறிப்பிடுவது வேடிக்கையாகியுள்ளது. இந்தியாவுடன் கைச்சாதிடப்பட்டுள்ள பாதுகாப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இந்த அரசாங்கம் பகிரங்கப்படுத்தும் என்ற நம்பிக்கை கிடையாது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்தியா தொடர்பான ஒரு சில விடயங்களில் தத்துணிப்புடன் செயற்பட்டார். அந்த தத்துணிப்பு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவுக்கு கிடையாது. சர்வதேச நாணய நிதியத்தின் விவகாரத்தில் அரசாங்கம் நாணய நிதியத்தின் சகல நிபந்தனைகளுக்கும் அடிபணிந்துள்ளது. மின்கட்டண அதிகரிப்பு ஊடாக இதனை எதிர்வரும் மாதம் அளவில் விலக்கிக் கொள்ள முடியும் என்றார். அனைத்து அரசியல் கட்சிகளையும் திருடர்கள் என தெரிவித்து தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக உள்ளூராட்சி மன்றங்களில் கட்சி சார்பற்று ஆட்சியமைக்க அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டுமென ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர் தெரிவித்தார். குருநாகல் பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். அவர் அங்கு தொடர்ந்து தெரிவிக்கையில், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் இடம்பெற்ற முதலாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளது. தேர்தலில் 269 உள்ளூராட்சி மன்றங்களை வெற்றி கொண்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்து வந்தாலும் அவர்களுக்கு 116 மன்றங்களிலேயே ஆட்சி அமைக்க முடியும். 140க்கும் அதிகமான உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்க முடியாத நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு அந்த சபைகளில் தேவையான பெரும்பான்மை இல்லை. தேர்தலில் சுயாதீன குழுக்கள் வாக்குகளை பெற்று அவர்களின் ஆதரவு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாத சக்தியாக அவர்கள் மாறியிருக்கும் நிலையில் அவர்களை பயன்படுத்தி அல்லது அவர்களின் ஆதரவை பெற்றுக்கொண்டு ஆட்சி அமைக்க அரசாங்கம் எதிர்பார்த்திருக்கிறது. இதற்காக அரசாங்கம் சுயாதீன குழுக்களுக்கு பல்வேறு வரப்பிரசாதங்கள் மற்றும் சன்மானங்களை வழங்குவதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்திருக்கிறது. அதனால் தேசிய மக்கள் சக்திக்கு தனித்து ஆட்சி அமைக்க முடியாத அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து சபைகளின் தலைவர், உபதலைவர் பதவிகள் தொடர்பில் சிந்திக்காமல் கட்சி சார்பற்ற வகையில் ஆட்சி அமைக்க தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக ஒன்றிணைய வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றேன் என்றார். யாழ்ப்பாணத்தில் தனது சிறு பிள்ளையின் உணவில் கிருமிநாசினியை கலந்து உணவூட்டிய தந்தை தலைமறைவாகியுள்ளார்.
தற்போது குறித்த பிள்ளை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிய வருகிறது. யாழ்ப்பாணம் இளவாளை போலீஸ் பிரிவில் உள்ள உயரப்புலம் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. 6 வயதான குறித்த பெண் பிள்ளை உணவு உட்கொண்ட பின்னர் வாயிலிருந்து நுரை வெளியேறியுள்ளது. இதனையடுத்து குடும்பத்தினர் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். அங்கு உணவில் கிருமிநாசினி கலந்து ஊட்டியதாலேயே பிள்ளை பாதிக்கப்பட்டது எனவும் தெரிய வந்துள்ளது. போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்ததும் உணவூட்டிய தந்தை வீட்டை விட்டு தலைமறைவாகிவிட்டார். அவரை கைது செய்ய இளவாளை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். மின்சார சபையின் தலைவர் கலாநிதி திலக் சியம்பலாபிட்டிக தனது பதவியில் இருந்து விலகியுள்ளதாக வெளியாகும் தகவல் உண்மையில்லை என மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு இந்த மறுபறிக்கையை வெளியிட்டுள்ளது. மின்சார சபையின் தலைவர் திலக் சியம்பலாபிட்டிக வெளிநாடு செல்வதற்காக குறுகிய காலத்திற்கான விடுமுறை ஒன்றை மட்டுமே பெற்றுக் கொண்டுள்ளார். குறித்த விடுமுறைக்கான அனுமதி கோரியே அவர் கடிதம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். மற்றபடி அவர் தனது பதவியிலிருந்து விலகவில்லை. வெளிநாட்டு பயணத்தை முடித்துக் கொண்டு அவர் மீண்டும் மின்சார சபையின் தலைவர் பதவியில் தொடர்வார் எனவும் குறித்த அறிக்கையில் தொடர்ந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கான எரிபொருள் கொடுப்பனவு உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் குறைக்கப்பட்டுள்ளது. இதுவரை காலமும் நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கு வரையறையின்றி எரிபொருள் வழங்கப்பட்டு வந்தது. எனினும் இனிவரும் காலங்களில் மாதம் ஒன்றுக்கு 220 லிட்டர் மட்டுமே எரிபொருள் வழங்கப்படும் என புதிய சுற்று நிரூபம் ஒன்றை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. அமைச்சு செயலாளர்களுக்கு வழங்கப்படும் அதிக அளவிலான எரிபொருள் மட்டுமே நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கும் வழங்கப்பட உள்ளது. அத்துடன் நாடாளுமன்ற பிரதி செயலாளர் நாயகம் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுக்கான எரிபொருள் கொடுப்பனவும் புதிய சுற்று நிரூபம் ஊடாக குறைக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு பேரவைக்கு புதிய செயலாளர் ஒருவரை நியமிப்பது தொடர்பில் அரசாங்கம் தீவிர கவனம் செலுத்தி வருகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு தொடக்கம் அரசியலமைப்பு பேரவையின் செயலாளராக இருந்த நாடாளுமன்ற முன்னாள் செயலாளர் நாயகம் தம்மிக்க தசநாயக்க எதிர்வரும் 15ஆம் தேதி தொடக்கம் தன் பதவியில் இருந்து விலக உள்ளார். அரசியலமைப்பு பேரவைக்கு அவர் சமர்ப்பித்த பதவி விலகல் கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் அந்த பதவிக்கு பொருத்தமான புதியவர் ஒருவரை நியமிப்பது தொடர்பில் அரசாங்கம் தற்போதைக்கு தீவிர கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறது. அரசாங்கத்துக்கு நெருக்கமான ஒருவரை அந்த பதவிக்கு நியமித்துக் கொள்ள முடியாத பட்சத்தில் பத்திரிகை விளம்பரங்கள் வாயிலாக பொருத்தமான ஒருவரை தேர்ந்தெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பலாலி ராணுவ முகாமில் பணிபுரிந்து வந்த ராணுவ சிவில் விவசாய உத்தியோகத்தர் ஒருவர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். கண்டி முருத்தலை பகுதியைச் சேர்ந்த 51 வயதுடைய விதுர சஞ்சீவ மதுரெட்ட என்ற 3 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த உத்தியோகத்தர் கடந்த 2009ஆம் ஆண்டு தொடக்கம் இவ்வாறு பலாலி ராணுவ முகாமில் பணிபுரிந்து வந்துள்ளார். இந்த நிலையில் அவருக்கு நேற்று காலை திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது. ஆகையால் ராணுவ வைத்தியசாலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி அஜய் பாலசிங்கம் மேற்கொண்டார். மாரடைப்பு காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது. கிளிநொச்சி இரணைமடு சந்தி பகுதியில் இலங்கையின் 1வது படைப்பிரிவின் படை தலைமையகத்தின் ஏற்பாட்டில் நேற்றைய தினம் வெசாக்கு வலயம் திறந்து வைக்கப்பட்டது. இலங்கை பாதுகாப்பு படைகளின் தலைமையகத்தின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி இரணைமடு சந்தையில் அமைந்துள்ள 1வது படைப்பிரிவு ராணுவ தலைமையகம் முன்பு குறித்த வெசாக்கு வலயம் திறந்து வைக்கப்பட்டது. இதில் மத தலைவர்கள், மாவட்ட அரசு அதிபர் சு முரளிதரன், 1வது படைப்பிரிவின் கட்டளை அதிகாரி உள்ளிட்ட ராணுவ அதிகாரிகள் மற்றும் படையினர், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதேபோன்று கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் வெசாக் தினத்தை முன்னிட்டு கடலை தானம் வழங்கும் நிகழ்வு நேற்றைய தினம் பிற்பகல் 5:30 மணியளவில் கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களின் பிரதி போலீஸ் அதிபர் மற்றும் கிளிநொச்சி நிலைய பொறுப்பதிகாரி ஆகியோரின் பங்கேற்புடன் நடைபெற்றது. இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.